வணக்கம். ஷாரடா கைவண்ணத்தில் இன்றைக்கி சுடசோறு, சிக்கன் கறி, ஒரு டைப் வெஜிடபிள்ஸ், முட்டை அவியல், பிறகு பாகற்காய் பொரியல் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என்னோட இன்றைக்கி லன்ச் மெனு உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணேன்னு. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி தான் என்னோடய சேனலை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தேவை. அன்னாடைக்கும் குக் பண்ணணும். என்ன தான் குக் பண்ணுறதுனே தெரிய மாட்டுது. சில நேரத்தில் நாளைக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு இன்றைக்கி டிசைட் பண்ண முடியும். ஸோ காலையிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். சில நேரத்தில் காலையில் எழுஞ்ச கையோட அப்போ தான் திங்க் பண்ணுவோம் என்ன குக் பண்ணலாம் இன்றைக்கின்னு. அப்படி தான் இப்போ என்னோடய ருட்டீன் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது சயோ பெண்டே சொல்லுவோம். இந்த சயோ பெண்டே தண்டு தனியாக கீரை பகுதி தனியாக இந்த மாதிரி தண்ணியில் நல்லா உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். இந்த கீரை ஊறுற டைமில் இப்போ நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை வேக விட்டுடலாம். இப்போ கீரை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊறட்டும். முட்டையை வேக விட்டுட்டு இப்போ பாகற்காய் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பாகற்காய் நார்மலி நான் கட் பண்ணிட்ட பிறகு அந்த நடுவில் உள்ள இந்த சீட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த சீட்ஸ்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துருவேன், நான் ரிமூவ் பண்ணிடுவேன். சிலர் இந்த சீட்ஸோடையே கட் பண்ணியும் பொரிக்கிறாங்க. பட் எனக்கு நார்மலி சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லைஸாக வெட்டிடுவேன். நான் பாகற்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நார்மலி கட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சைஸும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பாவக்காய் பொரியல் மட்டும் இல்லை, இதோட நான் ஆனியனு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை, பிறகு ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கலருக்காக. இந்த சேம் டைம் லைட்டாக கொஞ்சமாக உரைக்கும். ஸோ இதே ஸ்பூனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும், அதே 3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இந்த 4 மாவு நான் இன்றைக்கி இந்த பொரியலுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன தேவைக்கு ஏற்ற உப்பு, பிறகு கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் க்ளீனாக இந்த ஸ்பூனில் நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். பட் இது நம்மளுக்கு வேலைக்காகாது. எப்போதும் நம்மளோட கைகளை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி அந்த மாதிரி பிழிஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கை கழுவிட்டு நான் இந்த மாதிரி கையிலே நான் மிக்ஸ்அப் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸ் கொஞ்ச நேரம் மெரினேட் பண்ணட்டும். இந்த மெரினேட் பண்ணுற சமயத்தில் இப்போ நான் வெட்டி வச்ச அந்த ஊற வச்ச அந்த கீரைகளை ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுக்கலாம். தண்டு தனியாக, இந்த கீரை பகுதி தனியாக நான் இப்போ வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கீரைங்களை நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இந்த டைம்லேயே முட்டையும் வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் கீரை பரட்ட ஆரம்பிக்கிறேன். எப்போது மாதிரி வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டீப் ஃப்ரைட் தான். அந்த வெஜிடபிள்ஸ் நான் ஒன்றுமே ஆட் பண்ணலை, வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும்தான். இப்போ தண்டு பகுதியை ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பர் நான் ஆட் பண்ணிவிட்டு அதோடு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டீப் ஃப்ரைட் பண்ணோம்னா இந்த ஸ்டைல் கொஞ்சமாக குக் பண்ணி வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி குக் பண்ணுறேன். இந்த ஸ்டைல் ரொம்ப பேருக்கு பிடிக்காது தான். பட் எனக்கு இது பழகிருச்சு என்னோடய ஃபேமிலிஸ்க்கு.
இந்த மாதிரி குக் பண்ணால் தான் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து கீரை பகுதியை வந்து நான் போட்டு இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண கையோட கொஞ்சமாக வந்து தண்ணீர் தெளிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம வேக விட்டாலே போதும். ஒரு சிம்பிளான க்ரீன் வெஜிடேபிள்ஸ் வர ஸ்டீர் ஃப்ரைட் வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளவு தான் எடுத்து நம்ம வந்து பவுலில் வந்து சேவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கறி ஃபஸ்ட்டு வச்சுருவோம். இதுக்கப்புறம் சிக்கன் கறிக்கு வந்து பானை வந்து நான் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடுறேன். இன்றைக்கி சிக்கன் பீஸ் வந்து ஒரு 4 இல்லாட்டி 5 பீஸ் தான் இருக்குது. ஸோ சில்ட்ரனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி இந்த சிக்கன் கறி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். தீகாசுக்காவான் நான் வந்து போடுறேன். பட்டை, பூ, பிறகு ஏலக்காய். இது இல்லாமல் நம்ம வந்து சிக்கன் கறி வந்து கண்டிப்பாக முடியாது. இது இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தான் வந்து நம்ம சிக்கன் கறி நார்மலி ஆரம்பிப்போம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி தான் இது. ரொம்ப ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் சிக்கன் கறி மசாலா போட போகிறோம். பிறகு வந்துட்டு நான் தக்காளிக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். தக்காளிக்காய் ஆட் பண்ண கையோடு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3-4 சிக்கனுக்கு வந்து நான் வந்து 3 பூண்டு எடுத்தேன். 1 இன்ச் அளவில் வந்து இஞ்சி. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா இடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வேகிற டைமில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் பிறகு பண்டான் லீஃப் வந்து ஆட் பண்ணுறோம். பண்டான் லீஃப் இல்லாமல் கோழிக்கறி சான்ஸே இல்லைங்க. அது வந்து நல்ல அரோமா கொடுக்கும். எது இருக்குதோ இல்லையோ இந்த பண்டான் லீஃப் வந்து கண்டிப்பாக நான் வந்து சிக்கன் கறியில் வந்து ஆட் பண்ணிடுவேன். எனக்கு அது இல்லைன்னா என்னமோ ஒரு ரெசிப்பியை விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்போ 4 பீஸ் தான் சிக்கன் வந்து இதை ஆட் பண்ணிடுறேன். இந்த சிக்கன் வந்து ஆட் பண்ண கையோட மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வந்து வேக விடணும். அந்த தண்ணீர்லாம் கொஞ்சம் வந்து வெளிப்படுற அளவுக்கு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டாலே போதும். இதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் மசாலா ஆட் பண்ணுறேன். அது வந்து நார்மலி நானே வந்து வீட்டில் செஞ்சுக்குவேன். மல்லி, கருப்பு மிளகு, பிறகு சீரகம், இன்னொன்று வந்து சோம்பு. இந்த 4 ஐட்டம் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி மசாலா, எக் மசாலா இல்லாட்டி சிக்கன் கறி, மட்டனோ இல்லை வேறு எனிதிங் வந்து நம்ம குருமா அதுக்கு எல்லாமே சேர்ப்பேன். ஈவன் சிக்கன் சூப் கூட வந்து இந்த ஸ்பைஸ் மசாலா சேர்த்துக்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டு வரும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெறும் கறி பட்டை மிளகாவோட மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இறைச்சி கறி மசாலை தூள் அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பேருக்கு வந்து இந்த 3 டேபிள் ஸ்பூன் அந்த மிளகாய் தூள் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இந்த மசாலா வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ண விடணும். குக் பண்ணுறதுனா எப்படின்னா நல்ல ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட் வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணி விட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து மேலுக்கு வந்து ததும்பிக்கிட்டு வரும். அப்போ மசாலா தனியாக எண்ணெய் தனியான்னு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம். அந்த டைம் வந்த கையோட வந்து நான் உருளைக்கிழங்கு பிறகு கேரட் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ஐட்டமும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கறியை கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடலாம். ஸோ இதுதான் அதோட மெத்தட். ரொம்ப ஈஸியான மெத்தட். கேர்ள்ஸ் வந்து யார் இந்த ஹாஸ்டலில் இருக்கீங்க மேபி சிக்கன் கறி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டைப் வந்து ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கிற டைமில் ஸோ இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது ஆட் பண்ண கையோட கொஞ்சமாக தண்ணீர் விடலாம். தண்ணீர் வந்து நான் வந்து ஒரு கப்பு நிறையா வந்து தண்ணீர் நான் விடுறேன். 1.5 கப்பு அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணீர். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இந்த சிக்கன் கறி வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கிறக்குள்ளேரோ நான் வைக்கிறேன் நம்ம மெரினேட் பண்ணி வச்ச இந்த பாவக்காய் வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம்.
லோ ஃபயரில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஃபயர் வந்து லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுடலாம். ஒன்றா ஒரு குரூப்பாக எடுத்து போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டோம்னா அது வந்து ரொம்பவும் ஒட்ட வாய்ப்பு இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு பீஸாக வந்து நம்ம சாப்பிட ஏதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காமே எப்போதுமே வந்து ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். பட் இது வந்து பொரிச்சு எடுக்க எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா வந்து நான் ஸ்லோ ஃபயரில், ஏன்னா உள்ள பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் மேல் பகுதி கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்காக. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பிக் ஃபயர் வச்சோம்னா அது என்ன ஆகும்னா மேலுக்கு மட்டும் கறிக்கிறோம், அப்புறம் உள்ளுக்கு வந்து ஸ்டீல் சாஃப்டாகவே இருக்கும். அப்போ நம்ம வந்து சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சீஸ் இருக்காது. இப்போ நான் இந்த மாதிரி ஃப்ரைட் பண்ணும் போது ஈவன் நைட் டைம் ஈவினிங் வந்து நம்ம சாப்பிடும் போது கூட ஸ்டீல் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெசிபி வந்து மேபி யாருன்னா ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் செய்கிற மெத்தட். மேபி சிலர் வந்து வேறு மாதிரி செய்வாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல. இது வந்து என்னோடய ஷரடாவோட மெத்தட் இது. ஸோ இப்போ வந்து இது வந்து லோ ஃபயரில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சிக்கன் கறியை செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் நான். அதே சமயத்தில் வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா கண்டிப்பாக சிக்கனும் வெந்திருக்கும். ஸோ நான் உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு குக் பண்ணி கட் பண்ணி பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஆஃப் குக்கில் இருக்குது. இப்போ எதுக்கும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட் வந்து நான் குக் பண்ண விட போகிறேன். குக் பண்ண விடும் போது வந்து நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து நம்ம கிள்ளி போட்டுடலாம். ஸோ இவ்வளவு தான் சிக்கன் கறி. ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி இது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு நம்மளோட பொரியல். ஸோ பொரியல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து எண்ணெயிலேருந்து இந்த பொரியல் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ இவ்வளவு தான் இன்றைக்கி நான் வந்து என்னோடய குழந்தைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் செஞ்ச லன்ச் மெனு. ஹோப்லி வந்து உங்களுக்கு இந்த லன்ச் மெனு இந்த செட்டு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு மாற்று கருத்து வேறு ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேபி ஷரடா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம், மேபி அப்படி செஞ்சுருக்கலாம், மேபி எனக்கு சொன்னீங்கன்னா மேபி நான் ட்ரை பண்ணலாம் என்னோடய லன்ச் மெனுவை. ஸோ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு லன்ச் மெனுவில். அது வரைக்கும் பாய் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன்.